பிரகாச மாதா ஆலயம் 1516 பிரான்சிஸ்கன் துறவி பட்ரோ அவர்களால் கட்டப்பட்டது. இதன் அடித்தளக்கல் இதற்கு சான்றாக அமைகிறது. இது ஐரோப்பியாவின் பழமையான நினைவு சின்னங்களில் ஒன்றாக சென்னையில் திகழ்கிறது. மலாக்காவிலிருந்து 8 பிரான்சிஸ்கன் துறவற மிஷனரிகள் திரும்பும்போது சூறாவளியில் சிக்கிக்கொண்டார்கள். இவர்களுடைய சபங்களை அன்னை ஏற்று அவர்களுக்கு பிரகாசமான ஒளி வழியாக வழிகாட்டினார்கள். துறவற மிஷனரிகள் அன்னை மரியாவிற்கு ஒரு சிறிய ஆலயத்தை கட்டினார்கள். இவ்வாலயம் இப்பகுதி மக்களால் காட்டுக்கோயில் எனவும் லஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. போர்த்துகீசிய மொழியில் இது ஒளி என்று பொருள்படுகிறது. இந்த ஆலயம் உயர்த்தப்பட்ட முகட்டில் கட்டப்பட்டுள்ளது. ஆலயத்தின் வடிவமைப்பு செவ்வகமாகும் மற்றும் வால்ட் மேற்கூரை ஒரு நீள் உருளை வடிவமைப்பை கொண்டது. தேவாலயத்திற்கு ஒரே ஒரு மைய நுழைவாயிலும் மற்றும் இடது பக்க சுவரில் கதவை கொண்டதாகும். போர்த்துகீசியர்களின் கட்டிடக்கலை ஆலயத்தின் முகப்பில் பிரதிபலிக்கும். மைய முக்கோண சிற்ப வேலையில் சமத்திருத்துவ கடவுளின் ஒளிக்கதிரை உமிழும். முக்கோணத்திற்குள்ளிருக்கும் எழுத்துக்கள் எபிரேய மொழியில் யாவே என்று எழுதப்பட்டுள்ளது. அழகான மர வேலைப்பாடுகளால் பலிபீடத்தின் பின் சுவர் காட்சியளிக்கிறது. பிரகாச அன்னை தன் தெய்வீகமான மகனை ஏந்திய சுரூபம் பலிபீடத்திற்கு மேல் மையத்தில் இருக்கும். அதற்கு மேலே வானதூதர்கள் அன்னைக்கு மணிமுடி சூட்டுவது போல காட்சியளிக்கும்.